கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழுவின் சார்பிலே நடத்தப்பட்டு வருகின்ற ஆன்லைன் இந்த லெந்து கால கூடுகைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். நாம் இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவயங்களையும் அவைகளிலே காணப்பட்ட காயங்களையும் குறித்து தியானித்து வருகின்றோம். இன்று நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவயம் தோள் பகுதி. நேற்று தோளின் ஒரு பகுதியை பார்த்தோம். இன்று தோளின் இன்னொரு பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே நடந்தோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்ற ஏசாயா 53வது அதிகாரத்திற்கிணங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை எல்லாவற்றையும் அவர் தோளின் மேல் சுமந்தவராக காணப்பட்டிருக்கின்றார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் சுமந்ததன் காரணமாக அவர் சொல்லொண்ணாத துயரத்திற்குள்ளாக ஆளாக்கப்பட்டார். லூக்கா 15:5-6 பாருங்க. ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகள் இருக்க ஒன்று காணாமல் போனால் மற்ற 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு ஒன்றை மட்டும் தேடி சென்று அது கிடைத்த பொழுது தன் தோளின் மேல் தூக்கி வருவான் அல்லவா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. கடந்த காலங்களிலே தூரமாக நாம் இருந்தோம், இருளின் அந்தகாரத்திலே காணப்பட்டோம். கர்த்தர் அவருடைய அன்பின் காரணமாக நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்மை அரவணைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் தோளின் மேல் சுமந்து கொண்டார். அப்பேற்பட்ட அந்த தோளிலே நாம் சுமக்கப்படுகின்றபடினால் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இனி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்முடைய கவலைகள், பாரங்கள், அக்கிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக சுமந்து தீர்த்து விட்டார். இதை நாம் மனதில் கொண்டு மறுபடியுமாக அவருடைய தோளுக்கு நாம் கஷ்டம் கொடுக்காதபடி, அவருடைய பாவத்தினாலேயோ அக்கிரமத்தினாலேயோ துக்கங்களினாலேயோ அவரை நாம் கஷ்டப்படுத்தாதபடி இருக்க, அவரை அதிகமாக அறிந்து அவரோடு நாம் நடைபயில்கின்றவர்களாக இருக்க இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மனம் திரும்புதல் அவர் தோளில் காணப்படுகிறது, பொக்கிஷமாக இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இப்படி மகிமையின் தெய்வமாக காணப்படுகின்ற அவருடைய தோள் இவ்வாறு பாவிகளாகிய நம்மாலும், நம்முடைய பாவங்களினாலும், நம்முடைய பாவத்தின் தண்டனையினாலும் அந்த மகத்துவம் மறைந்து போனதோ என்னதோ தெரியவில்லை. ஆனாலும் அவர் மகத்துவத்தின் தேவனாக இருந்ததன் காரணமாகத்தான் அன்று யோவான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதோ உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற அந்த கர்த்தத்துவம் அவர் கண்ணின் மேல் விழுந்ததன் காரணமாகத்தான் அப்படி அவரை பார்த்த உடனே சொல்ல முடிந்தது. அவர் ஆளுகை அவர் தோளின் மேல் காணப்பட்டது. அவர் பராக்கிரமத்தின் தேவனாக காணப்பட்டார். அதே அந்த பராக்கிரமத்தின் அந்த தோள், கர்த்தத்துவத்தின் தோள் பாவியாகிய நம் மேலும், நம்முடைய பாவங்கள் மேலும், அதன் தண்டனையின் மேலும் கண்ணோக்கமாக இருந்ததன் காரணமாகத்தான் எல்லாவற்றையும் தம்மில் சுமந்து கொண்டார். பாவியாகிய நம்மை அணைத்துக் கொண்டார். நம்முடைய பாவங்களை மன்னித்து முதுகுக்கு பின்பாக போட்டு மறந்து விட்டார். அந்த பாவத்தின் தண்டனையை பொறுமையாக சகித்தார். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் அல்லவா? நான் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நாட்களிலேயாவது நான் எவ்வளவாக என் தேவனை நான் கஷ்டப்படுத்தினேன் என்று. அந்த பாவத்தினால் அவர் தோள் எவ்வளவாக அமுக்கப்பட்டிருக்கும். அந்த சிலுவையின் பாரம் எவ்வளவாக அவரை அமிழ்த்தி போட்டிருக்கும். ஏனென்றால் அவர் மனுஷனாக காணப்பட்டார். இந்த பாவம் என்ற அந்த 3 எழுத்து சொல் ரொம்ப பாரம் நிறைந்ததாக காணப்பட்டிருக்கிறது.
பழுவினால் அவருடைய முதுகானது அவ்வளவு பாரப்பட்டிருக்கிறது. பொருளாசைக்காரன் விரும்பும் எல்லா பணத்தையும், மதுபானக்காரன் விரும்பும் சாராய பீப்பாக்களையும், கொலைக்காரன் விரும்பும் எல்லா பிணங்களையும், விக்கிரக ஆராதனைக்காரன் விரும்பும் எல்லா விக்கிரங்களையும், வேசித்தனங்கள் விரும்புகின்ற எல்லா காரியங்களையும் அவர் நம்மேலே நாம் ஒவ்வொன்றாக நாம் வைப்போம் என்றால் எவ்வளவு பாரமாக இருக்கும். அவர் ஒரு மனிதனுடைய இந்த பழுவை மட்டும் அவர் சுமக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளுடைய இந்த பாரங்களை சுமந்தார் அல்லவா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இதை தவிர நாம் மனதினாலும் செய்கைகளினாலும் செய்த பாவங்கள் எவ்வளவோ, அவற்றின் பாரங்கள் எவ்வளவோ அவரை அமிழ்த்திருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இரட்சகர் மேலே நான் எவ்வளவாக என்னுடைய பாவங்கள் அமிழ்த்தின என்று. இனி நான் அவரை கஷ்டப்படுத்தாதபடி நான் பரிசுத்தமான ஜீவியம் வாழ்வதற்கு நான் அவரை சார்ந்து கொள்ளுவேன் என்று இன்றைய இரட்சகை நாள், இன்றைய கிருபை நாளாக இருக்கின்றபடினால் அவரது சமூகத்திலே நாம் எல்லாவற்றையும் அறிக்கையிடுவோம். நம்மை அணைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பாவி என்று ஒருவரையும் அவர் தள்ளிவிடுவதில்லை. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்தால் எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். இதை நாம் மறந்துவிடவே கூடாது. இரட்சகரின் தோளின் மேலே நாம் சாய்ந்து கொள்வதனால் சத்ருவானுக்கு அங்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. இதை விட்டுவிட்டு நாம் அவரை விட்டு போனோம் என்றால் கர்ச்சிக்கின்ற சிங்கமான சத்ரு எப்பொழுது நம்மை பாவத்திலே அமிழ்த்தி விடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றான். அவருடைய தோள் நமக்கு இருக்கின்றதினால் நாம் பயப்படாதபடி அவரை கிட்டிச் செல்வோம். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி அவரை சார்ந்து கொள்ளுவோம். பாவியாகிய நம்மேல் அவர் அன்புள்ளவராக இருக்கின்றபடினால் பயப்படாதபடி அவர் அண்டையிலே வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரை சொல்லுவோம். பாவங்களை முழு பகையாக பகைக்கிற இயேசு நம்மை அவர் பகைப்பதில்லை. பாருங்க, பாவியை அவர் நேசிக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். நம்முடைய இழந்து போன சமாதானம், சந்தோஷம், எல்லாவற்றையும் ஏற்படுத்துகின்ற இந்த பாவத்தை சுமந்து தீர்த்து நாம் இந்த நாளில் ரட்சிப்படைந்து விடுதலையாக வாழ வேண்டும் என்று அந்த நாட்களிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தோளிலிருந்து என் பாவங்களை, அவருடைய தோளிலிருந்து என்னுடைய பாவங்கள் அழுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையிலிருந்து அவர் என்னை விடுதலையாக்கினார். இல்லை என்றால் நான் தான் அந்த பாவத்தை சுமந்து நான் இல்லாமல் போயிருக்க வேண்டும். நாம் இல்லாமல் போயிருப்போம். கர்த்தருடைய தோள் நமக்கு இல்லை என்றால் நாமே நம்முடைய பாவங்களை சுமந்து அதனால நான் அமிழ்த்தப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக போய் மரணத்தை சந்தித்திருப்போம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம், ஒரு வழி, பாவத்தின் அகோரங்களை தாங்கிக் கொள்கின்ற ஒரு முதுகு நமக்கு காணப்பட்டது. இப்ப ஏற்பட்ட தேவனை நாம் மறந்து விடாதபடி எல்லாவற்றையும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்க, ஸ்தோத்தரிக்க, துதிப்பாட இந்த நாளில் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நாட்களை அவருடைய சமூகம் அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் நினைத்து அவரிடத்திலே சொல்லுவோம், அவர் வழி நடப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உடைய அவயங்களை பற்றி தியானிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தீங்க. தோல் தகப்பனே இவ்வளவாக கஷ்டப்பட்டது எதனால்? எங்களுடைய பாவங்களினால், அக்கிரமங்களினால், துக்கம். நாங்களே இவைகளை சுமந்திருக்க முடியாதப்பா. சுமந்திருந்தால் நாங்கள் இல்லாமல் போயிருப்போம். நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். நாங்கள் விடுதலை பெற்று சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் எல்லாவற்றையும் அப்பா ஏற்றுக்கொண்டிருப்பா. உடைய தோளின் மேலே இன்று மீட்கப்பட்ட பாவிகளாகிய எங்களையும் உடைய தோளிலே தகப்பனே எங்களை வைத்திருக்கிறீரப்பா. இதனால் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை சுவாமி. எந்த அந்தகார வல்லமைகளுக்கும்
சத்துருவின் சோதனைகளுக்கு நாங்கள் பயப்படாதபடி எங்கள் தேவனை நாங்கள் சார்ந்திருக்கின்றபடினால் விடுதலையாக்கப்பட்ட சந்தோஷத்திலே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டோம் அப்பா. எல்லாவற்றையும் மறித்து உயிர்த்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் என்ற இந்த பரமபிதாவே, ஆமேன்.